ஊடா போலாம். இவங்களுக்கு என்ன 25 வருஷம் 40 வருஷம் ஒரே தெரு ஒரே ஜனங்க. எனக்கு அப்படி இல்லை. நான் நின்னா ஜெயிச்சிருவேன். தொகுதி ஃபுல்லா எல்லா தெருவிலையும் போயிட்டேன். என் குழந்தை காணாது போனா ஒரே அவரில் எடுத்துன்னு வந்து விட்டுருவானுங்க. இங்க இருந்து ஒரு குழந்தைங்க தேடுறதே இல்லை. அப்படிதாங்க இருக்கணும். அதுலயும் அந்த வீட்டுக்காரங்க கூட சமாளிக்கிறது இருக்குது பாரு. சில வீட்டுக்காரனுங்க கேள்வி கேட்பானுங்க பாருங்க. வீட்டுக்கு போனா ஒய்ஃபு கூட போய் வீடை பார்த்தோன்னே, வீடு பிடிச்சிருக்கா, என்ன படிச்சிருக்கீங்கன்னு. வீடு கொடுத்துன்னு வரதுக்கு என்ன படிக்கணும்? ஏதோ படிச்சிருக்கிறேங்க. என்ன எங்க வேலை செய்யறீங்கன்னா, வேலை சொன்னேன். என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னா பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஒய்ஃபு கிட்ட ஒரு சம்பளம் சொல்லியிருக்கிறோம். அதே சம்பளத்தை இவங்கிட்ட சொன்னா வீடு கிடைக்காது. உண்மை சம்பளத்தை சொன்னா வீட்டில் ஒதிப்பாங்க. ரொம்ப இக்கட்டான இல்லைங்க, மாசம் மாசம் வாடகை கொடுக்குற அளவுக்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஏதோ பொதுவாக சொன்னேன். அப்புறம் எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னா 2 வருஷம் ஆச்சுன்னா. எத்தனை குழந்தைன்னா, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் கூட இவ்வளோ கேள்வி கேட்குறேன். எத்தனை குழந்தைன்னா 2ன்னு. கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா 3. அப்போ இந்த வருஷம் உனக்கு பிறக்குமாண்ணா. ஏங்க வீடு வாடகைக்கு ஏங்க இதெல்லாம் கேட்குறீங்க? என்ன இல்லை இல்லை 3 குழந்தைக்கு மேலே வச்சுக்கிறவங்களுக்கு நான் வீடு கொடுக்குறது இல்லைண்ணா. சரிங்க அண்ணா, நைட்டு எத்தனை மணிக்கு வருவீங்கண்ணே? கொஞ்சம் லேட் ஆகண்ணே. 10 மணிக்கு வரணும். அதுக்குள்ளே வரணும், இல்லைன்னா கேட்டை பூட்டிட்டு வேணாம். என் ஒய்ஃப் உடனே அவங்ககிட்டயே வீட்டுக்கு அடங்காதது ஊருக்கு அடங்கும். இங்கே தெரியுது பாரு அப்படின்னு எல்லாம் முடிஞ்சுதுங்க. இதுவரையும் அவன் அடித்த அவன் போட்ட பாலுக்கு நான் அடிச்சுன்னு இருந்தேன். கட்சியாக வரணும்னு சொன்னான். நீங்கள் நாய் வளர்ப்பீங்களா அண்ணா? இல்லை வளர்க்க மாட்டேன் சார். ஆமாம், நாய் வளர்க்குறது எனக்கு பிடிக்காது அப்படின்னா. நான் ஒன்றே அடித்தேன். எப்பவுமே ஒரு நாய்க்கு இன்னொரு நாய் பிடிக்காது விடு சார் அப்படின்னு. ஏதோ ஒய்ஃபு கேட்குது, வீடுன்ற வீட்டில் டிவிடி இல்லை வாங்கு அப்படின்ட்டு. உடனே அதை மனசில் ஏற்றுக்க கூடாது, அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த பாருமா, வீட்டில் டிவி இருக்குது, மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, ஃபேன் இருக்குது, மடி கணினி இருக்குது. இதெல்லாம் விலையில்லா பொருள். சும்மா கொடுத்தாங்க. ஒரு 4 வருஷம் பொறுத்துக்கும். அடுத்த எலெக்ஷன் வரும். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இலவச டிவிடின்னு வாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு அதையும் வாங்கிடுவோம். ஏன்னா நம்மளும் பழகிட்டோம் அந்த மாதிரி. சில பேர் வேலைக்கு போத போராட்டம்னுவான். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா சேர்ந்து வேலைக்கு போறது உண்மையிலே போராட்டம் மாதிரி தெரியும். அது போராட்டமா எடுத்துக்கூடாது. நம்ம புறப்படும் போது தான், நம்ம ஏதோ ஒரு நோக்கத்தில் சரி சீக்கிரம் போகலான்னு புறப்படும் போது தான் ஒய்ஃபு என்னையும் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு போங்கன்னு. உடனே டென்ஷனாக ஆகக்கூடாது, போனோம். அதை விட கொடுமை என்னன்னா, நம்ம அவங்க ஆஃபீஸுக்கு போகும்போது டைம் ஆஃபீஸ் கிட்ட விடுவோம். அப்போ ஒய்ஃப் இறங்கி அதோ எங்கள் செக்ஷன் ஆஃபீஸர் வராது, அவருக்கு வணக்கம் சொல்லணும். ஏதோ சின்ன பையனுக்கு சொல்கிற மாதிரி. அவளுக்கு அவன் பாசு, நமக்கு என்ன கோபம் வரும், வரக்கூடாது. அவருக்கு ஒரு வணக்கம். அவர் என்னை விட கம்மியாக படித்தவர். நான் என் ஆஃபீஸில் ஜெனரல் மேனேஜர் ஆகிறேன். அந்த ஆள் வெறும் யசோதா. இருந்தாலும் வணக்கம் சொல்லணும். முதல் நாள் கோபமாக தெரிஞ்சுது, அப்புறம் பழகிட்டேன். இப்போ அந்த ஆஃபீஸ் உள்ள வாட்ச்மேன்லேருந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லி போகிறேன். என் ஆஃபீஸை விட அவங்க ஆஃபீஸில் தான் எனக்கு மரியாதை ஜாஸ்தி. அந்த வாட்ச்மேன் சொல்கிறான், சார் தங்கமானவர்றா, மேடம் தான் ஹெட் வெயிட்டுன்னா. எப்படி பேர் வாங்கினோம் பார்த்தீங்களா? இதான் பூந்தோட்டம். நாங்கள் என்ன சொல்கிறோம், வாழ்க்கை என்பது போராட்டம்னு நினைக்கிறதே தப்பு. ஒன்று அதை பூந்தோட்டமாக நினைக்க வேண்டும், இல்லை மாற்ற வேண்டும். இந்த மேடையில் நம்மெல்லாம் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு இறங்கத்துக்கு முன்னால் ஒருவேளை பெட்ரோல் விலை ₹1.37 ஏறி இருக்கலாம். அதுக்காக நம்ம வாழ்க்கை நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிக்கணும். சார் என்னடா இன்னும் 1 மாசமா அமைச்சரவை கூடலையே, ஏன் ₹2 ஏத்தனமே, இன்னும் ஏன் ஏத்த, இப்படி நினைச்சு பாருங்க. ₹1.37 ஏத்துனா சந்தோஷமா இருப்போம், அப்படிதானே சார்? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா சொல்லுவாரு, கல்யாணம் ஆகி ஒய்ஃபு கூட சண்டை போட்டவன் சமாதானம் எப்படா பண்ணான்னா 2 முழம் மல்லிப்பூ 1/2 கிலோ அல்வா சமாதானம் பண்ணிடுவான். இப்போ அது கூட முடியல. 1 முழம் ₹30 விற்கிது மல்லிப்பூ. அதுக்காக விட்டுற முடியுமா? நான் வாங்காம வீட்டுக்கு போய் கதவை சாத்திட்டு தடாலடியா விழ வேண்டியதுதான் கீழே. இந்த டெக்னிக் தெரிஞ்சதுன்னா பூந்தோட்டம் தானே.
சார் 30 ரூபாய் பார்த்த சினிமா 120 ரூபாய் இன்னைக்கு. பார்க்க முடியலையே, போராட்டம் நினைக்க கூடாது. 20 ரூபாய்க்கு சீட்டு விற்குது. எல்லாத்துக்குமே அழுத்துக்கிட்டா எப்படிங்க? ஒரு பையன் சொல்றான் என்கிட்ட வந்து, ஏன் ஆம்பளையா பிறந்தன்னு ஒரே விருப்பா இருக்கு. ஏன்டா என்ன டெய்லி ஷேவ் பண்ணணும், பேசாம தாடி வளர்த்து சாமியாரா போயிடலான்னு இருந்தேன். நான் சொன்னேன், டை இருக்கிற சாமியார்லாம் ஷேவ் பண்ணி ட்ரிம்மா இருக்கான். அப்போதான் சினிமால இருந்து கஸ்டமர்ஸ் வராங்கன்னு. சில பேர் ஆசிரமத்திலே ஜிம்மு வச்சு நடத்தினுக்கிறான். நீ சாமியாரா பண்ண ஷேவ் பண்றது ஒரு வேலையா? எதுக்கு கவலைப்படலன்னு சில பேர் ஒருத்தர் சொல்றாங்க. ஜோசியக்காரனை பார்த்தேன், வருத்தம் ஆயிடுச்சுன்னா. என்னடான்னா, ஒவ்வொரு மனுஷனும் 7 பிறப்பு தான் இருக்கான், எனக்கு இது 7வது பிறப்பா, இனிமேல் நான் பிறக்க மாட்டேமா. இதுவரையும் பிறந்து என்ன பண்ண? உன் 7வது பொறுப்பே இந்த கதியில இருக்குது, நீ பிறக்கலன்னா என்ன? சார் மனுஷனா பிறந்தா ஜுரம் வரும், தலைவலி வரும், சிக்கன் குனியா வரும். அப்பதான் மனுஷன். கிட்னில கல்லு சோகமா நடப்பான். அட அவன் பாரிய வச்சுன்னு சுத்தின்னு வயிற்றுல. கிட்னின்னா கல்லு இருக்கும், டாக்டர் கிட்ட போனா கிட்னி எடுப்பான். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ல. ஏங்க உடம்புக்கு ஒண்ணுமே வராம 300 வயசு இருக்கணும்னு ஆசைப்படுறது என்னங்க? ஆமையும் நீயும் ஒண்ணு. சார் வாழ்க்கைன்னா போராட்டம் இருக்கும் சார், அதை சுகமா பார்க்கணும். கல்யாணம் ஆகுது, ஹனிமூன் போறோம், இந்த டிவி காரனுங்க அங்கேயும் வந்துடுறானுங்க. ஒய்ஃபு கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? அது அஜித், விக்ரம், சூர்யா. ஒரு பொண்ணாவது பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்ட்னு சொல்றது இல்லை. நம்மால் கோச்சிக்கிறானா? கோச்சிக்க கூடாது. இவன் பக்கத்திலே பேக் வச்சுட்டு இப்படியே நிக்கிறான், ஃப்ரேம்லயாவது வரணுமேனு. அது கோச்சிக்கிறதா? நான் கல்யாணம் ஆச்சு, ஏன் என் பேர் சொல்லல, நீ ஏன் அஜித் பேர் சொன்ன? என்னை விட அஜித் அழகா? உண்மையா அழகுடா. அந்த அம்மா மனசுல இருக்கிறது தானே சொல்லுது. அட நம்மளும் கண்ணாடி பாக்குறோம்ல, உண்மை எதுன்னு தெரியும், நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். அந்த அம்மா ஏதோ ஒரு நல்ல பெருந்தன்மையோட நம்ம கிட்ட ஒய்ஃபா இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். ஒய்ஃப்னா அப்படிதான் கேட்பாங்க, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். நம்பிக்கை மனுஷனுக்கு வேணுங்க, நம்பிக்கை தானே மனுஷன். சார் எது சார் வாழ்க்கை? எப்பவுமே போராட்டம். ஐயா போர் அடிச்சிடும் சார், ஒரு பரபரப்பு இருக்க வேணாம். 3 மாசத்துக்கு முன்னால ட்ரெயினை டிக்கெட் புக் பண்ணிட்டு, ட்ரெயின் புறப்படுறதுக்கு 2 ஹவருக்கு முன்னால போய் கம்பார்ட்மெண்ட்ல ட்ரெயின் வரதுக்கு முன்னால வெயிட் பண்ணி, ட்ரெயின் வந்த உடனே பர்த்தில் ஏறி 1/2 ஹவர்ல தூங்குறது ஊருக்கு போவாதடா டே. நீங்க போய் நைட்ல புறப்படுற வண்டி புறப்படும் போது போய் பாருங்க, ஒவ்வொரு டிடிஆரையும் ஒரு 20 பேர் கோட்டை பிடிச்சி இழுத்துனுப்பான் கன்ஃபார்ம் டிக்கெட்டுக்காக. பர்த்து ஓணும்னு. ஆனால் வாழ்க்கை அதில் ஒரு சுவை இருக்குங்க. அதை பாருங்க, 20 பேர் 20 கதை சொல்லுவான் அவருக்கு. இன்டர்வியூன்னு வானுங்க, நாளைக்கு போலன்னா கோயம்புத்தூர் வெடிச்சிருவோன்னு வானுங்க, ஏதோ ஒன்று சொல்லுவான். ஆனால் ஒருத்த மட்டும் பாருங்க, அந்த போராட்டத்தை பூந்தோட்டமாக மாற்றுவான். எப்படி தெரியுமா? அந்த டிக்கெட்லேயே ஒரு 200 ரூபா வச்சு அப்படி காமிப்பான். சார் டிடிஆர் நீங்கள் 67ல் போய் உட்காருங்கன்னு. 67க்கு போனீங்கன்னா அது டிடிஆர் பர்த்தா இருக்கும். இறங்கி வந்து, சார் அது உங்க பர்த்டே, நீ படியா, நான் நின்று வரேன். நீங்க அப்பல்லங்க, நீங்க அந்த டிடிஆர் பர்த்தில் அப்படி படுக்கும்போது உண்மையிலேயே ஒரிஜினலா கன்ஃபார்ம் வாங்கின டிக்கெட்டுக்காரனுக்கு போவானுங்க தெரியுமா, நம்மளை பெருமையா பார்ப்பானுங்க. பரவாயில்ல, டிடிஆர் பர்த்திலே படுத்துன்னு வரானு. அதுதான் வாழ்க்கையில சுவைக்க ஆக்குறது. வாழ்க்கையில மனிதர்கள் நம்ம என்ன கூண்டுக்குள்ள இருக்கிற சிங்கம் புலியா? வேலைக்கு சாப்பாடும் குளியலும் செவ்வாய்க்கிழமை லீவும் ஜூலியா இருக்கிறோம். மனிதன் போராடுகின்ற குணம், போராட்டத்தை மாற்றுகின்ற குணம். பிறை சந்திரனை உனக்குள் தான் பூரண சந்திரன் பொதிந்திருக்கிறது, கவிஞர் மேத்தா எழுதினார். காலுக்கு செருப்பு வந்தது எப்படி, முள்ளுக்கு நன்றி சொல், வைரமுத்து எழுதியது. வாழ்க்கை என்பது போராட்டம் அல்ல, வாழ்க்கை என்பதை எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் பூந்தோட்டமாக மாட்டுகின்ற ஆற்றல் கொண்ட, பகுத்தறிவு கொண்ட மனிதர் கூட்டத்திற்கு வாழ்த்துக்களை கூறி, வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.